This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். நீங்க இப்ப பாடி காட்ட முடியுமா லைவ்ல? கண்டிப்பா அண்ணா, பாடுங்க. பண்ண பக்கம் பைக்கில் போனாலே பொண்ணுங்கள் அன்னைக்கு தன்னாலே அதில் மஞ்ச சட்டை போட்டு கிட்டு மயக்க வந்தாலே என்ன பார்த்து கொஞ்சம் சிரிச்சாலே சிக்கில்லாத சுத்த விட்டுட்டாலே அவமாவா போட்ட மச்சாங்கார அமைக்க வந்தானே. உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? ஐ மீன் ஃபீல்டுல இவர மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு சொன்னா யாரை சொல்லுவீங்க நீங்க? எனக்கு இன்ஸ்பிரேஷன்டா சின்ன வயசுல இருந்து அஜித் குமார் அவரை மாதிரி. கண்டிப்பா அவர் தன்னம்பிக்கை மாதிரி எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உண்மையாவே நிறைய காலமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இதுல இருந்து இப்படி கிளிக் ஆகி இப்படி ஒரு நல்ல நல்ல ஹாப்பியா இருக்கு உண்மையாவே. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ மீன் நீங்க வந்து இப்போ ஃபோன் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? ஃபோன் ஷாப்ல நீங்க அங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இந்த விஷயங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? பார்ட் டைம்ல நிறைய பேர் கன்ஃபார்ம் கமெண்ட் சொல்லுவாங்கல்ல, எதுக்கு தேவையில்லாத வேலை, நீயே வந்துட்டு ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்க, அதுக்கு டைம் இருக்காது, எதுக்கு இதெல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்களா அவங்கள? நிறைய பேர் சொல்லியிருக்காங்கண்ணா, இதெல்லாம் மங்கடா, இதெல்லாத்தையும் விட்டுட்டு நீ வேலையை பாரு, உழைச்சாத்தான் இதன் இல்லாம அதன் இல்லாம. வணக்கம் ஆர்வி சுஜன். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட இப்போ வைரலா அந்த பாட்டு போய்கிட்டு இருக்கு, டிக்டாக், அப்புறம் நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க, யூடியூப்லயுமே நிறைய வியூஸ் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப ஹாப்பியா இருக்குண்ணா உண்மையாவே. நிறைய காலமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இதுல இருந்து இப்படி கிளிக் ஆகி இப்படி ஒரு நல்ல நல்ல ஹாப்பியா இருக்கு உண்மையாவே. ஓகே, டேலண்ட் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு இதா நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி மொத்தம் எத்தனை பாடல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்தே டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்னா, ம் ஒரு 10-12 வருஷமா நான் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ம் அதுல இருந்து இந்த பாட்டு துறையில ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும், ஒரு ஆக்டர் ஆகணும்ன்றதான் எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு தோட்டா இருந்தது. ஏன்டா சின்ன வயசுல இருந்து எங்களை தளபதி அவங்களை பார்த்து பார்த்து நாங்க டிவில பார்த்து அப்படியே ம் ரசிச்சு ரசிச்சு நம்மளும் அப்படி ஒரு பெரிய ஆளா வரணும்ன்றதான் உண்மையா ஒரு பெரிய விருப்பம். ம் அதால அப்படியே ஸ்டார்ட் பண்ணி டான்ஸ் அது இதுன்னு அப்படியே ஆடி, பிறகு பாட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்ன நமக்குள்ள என்னென்ன இருக்கட்டு தேடி பார்ப்போம்னு சொல்லி அப்படியே பாட்டு அப்படி பாடி பார்ப்போம் அப்படின்னு அப்படி போயிடுச்சு. ஓகே. இப்போ உங்களோட பாட்டு அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டைல் இருக்கும்ல? இப்ப நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு சில பேர் ரேப் பண்ணுவாங்க, சில பேர் ஹிப்ஹாப், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. உங்களுக்கு நான் இந்த மாதிரி தான் ஐடென்டிஃபை ஆகணும், இந்த மாதிரி தான் மக்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஸ்டைல் வச்சிருக்கீங்களா? இந்த ஸ்டைல்ல மட்டும்தான் என் பாட்டெல்லாம் இருக்கும், நான் பாடுறதெல்லாம் அப்படின்ற மாதிரி எதுவும் ஸ்டைல் வச்சிருக்கீங்களா? ரேப் நல்லாவே பண்ணுவேன்டா, ம் ரேப் பண்ணுவேன். ம் அதுல இருந்து கானா சாங்ஸ் மற்ற ம் வேற சாங்ஸ் அப்படியே ட்ரை பண்ணி நான் பண்ணுவேன். ம் ஓகே. இப்போ எல்லாத்துலயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே. இப்போ நிறைய பாடல்லாம் பண்ணியிருக்கீங்கல்ல நீங்க. இப்போ அதை பார்க்கும்போது இப்போ அதெல்லாம் எது எது ஒரிஜினல் சாங், எது எது நீங்க ஐ மீன் ஏதாவது இன்ஸ்பயர் ஆகிறது, அந்த மாதிரி எங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியல. அதை எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் பண்றீங்க? நம்ம ஏதாவது ஒரு பாட்டை எடுத்து நம்ம வந்து நம்ம ஸ்டைலுக்கு ஒன்று பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுவீங்களா? நம்ம ஸ்டைல்ல ஒன்று கொடுப்போமே, நமக்குள்ள நம்ம ஒரு ஒன்று ஓனா கிரியேட் பண்ணாதான் அது வந்து புதுசா இருக்கும். நம்ம ஆடியன்ஸுக்கு எப்படியும் பாக்கல மக்களும் அதை வந்து ஏற்றுக்கொள்றாங்களா ரெண்டு ம் விதத்துல. நம்ம புதுசா வந்து ட்ரை பண்ணுவோம், அப்படியே ட்ரை பண்ணி பாடினா அவங்கள ஏத்துக்கிட்டாங்க. ஓகே. இப்போ இந்த மே காம் ஐ மீன் இப்போ நீங்க பாடி இருக்கீங்கல்ல, மாமா வராண்டா அப்படின்ற அந்த பாடல். இப்போ அந்த பாட்டுக்கு அந்த லிரிக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் யாரு, நீங்களே தான் எழுதுனது லிரிக்ஸ் அப்படிதானே? மியூசிக்னா நல்லா இருந்துச்சு, நல்ல வைபா ம் இருந்துச்சு. அப்போ ம் நீங்க டிக்டாக் இருக்குதானே, அப்ப ம் அதுல தட்டி பார்த்துட்டு போகும்போது வந்து மியூசிக் நல்லா இருந்துச்சு, நல்ல வைபா இருந்துச்சு. சரி இது ம் நல்லா நம்ம நல்லா இருக்கு இது என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பினான், அந்த பீட்டை பண்ணி அனுப்பி நல்லா இருக்கு, நீ ட்ரை பண்ணி பாரு எழுதி பாருன்னு சொல்லி. எம்சி ஷான் அவருக்கு பேர். அப்ப ஆ அவர் எழுதி தந்தோடனே நம்ம பாடி அந்த போன்ல ரெக்கார்ட் பண்ணி டம்மியா தான் வச்சிருந்தேன், இதை நம்ம அடுத்த ஆல்பமா கூட பண்ணிடலாம்டா. அவன்கிட்ட ம் கொடுத்தோன்னா அவன் எழுதி பார்த்தேன், எழுதிட்டு ம் எனக்கு சென்ட் பண்ணேன். அப்படியே போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு போட்டுட்டேன், அது வைவாயிடுச்சு. ஓகே. இல்ல இப்ப அத போன்ல ரெக்கார்ட் பண்ணேன்னு சொன்னீங்களே, ஃபுல்லாவே போன்ல தான் ரெக்கார்ட் பண்ணதா அது? ஐ மீன் வீடியோ அது அந்த. ஃபுல்லா போன்ல தான் ரெக்கார்ட் பண்ணது. ஓகே. அப்போ உங்களுக்கு தெரியல இது வந்துட்டு மிகப்பெரிய வைரல் ஆக போகுது, நம்ம வந்துட்டு ஒரு கேமரால பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்களுக்கு நீங்க கெஸ்ஸே பண்ணலையா?
எக்ஸ்பெக்டேஷனே பண்ணல இல்ல. அந்த பாடல் வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க இது வந்துட்டு சிங்களத்துல வந்துட்டு மே காமனிங்கிற ஒரு பாட்டு அங்க வந்துட்டு அது ஸ்லோ ம். பீட்டா இருந்தது. அதையுமே அந்த வீடியோஸ் ம். அங்கேயுமே நான் பார்த்தேன். அந்த ஸ்லோ பீட்டை அதுவும் லிரிக்ஸ் எனக்கு ஐ மீன் சிங்களம் எனக்கு தெரியாது. பட் தமிழ்ல இந்த ம். லிரிக்ஸை போட்டு ஒரு ஃபாஸ்ட் பீட்டா பண்ணலாம், ஒரு வைபா இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணது எப்போ? அந்த பீட்டுன்னா ஏற்கனவே அந்த ரீமிக்ஸ் பண்ணி தான் இருந்துச்சு. அப்ப இதை ம் பார்க்கும்போது வந்து நல்ல இந்த அந்த அந்த ரீமிக்ஸ் பண்ண உடனே நல்ல நல்ல வைபா இருந்துச்சு. நான் அந்த அது அவனுக்கு இப்படி எடுத்து அனுப்பின உடனே அவன் எழுதி அனுப்பி அவனுக்கும் பிடிச்சிட்டது. இது ம் நல்லா இருக்குடா, நான் இது போடுவோம்னு சொல்லிட்டு அப்படி படிச்சு போட்டு. ஓ ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் மொமெண்ட்னு ஒன்று இருக்கும்ல, ஆம், அந்த ஐ மீன் நம்ம பாட்டு வந்துட்டு இவ்வளோ வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பாண்ட் ஆகிறது, அது எந்த டைம்ல ஆச்சு? நீங்க போட்ட அன்னைக்கே ஆயிருச்சா இல்ல ஸ்லோவா தான் ஆச்சா? போட்டு நைட்டு என்ன ஒரு 10,000 பேர் கிட்ட பார்த்துருந்தாங்க. ஐ சரி. மீன் டிக்டாக்ல. டிக்டாக்ல ஓகே. 10,000 பேர் பார்த்திருந்தாங்க. அப்போ ஓகே, 10,000 பேர் பார்த்திருக்காங்க, நல்லா இருக்கு. இது நேற்று விடிய காலம தூங்கி எழுந்திருச்சு பார்த்தா 500K வியூஸ் வந்துருந்துச்சு. ஓ அதுக்கப்புறம் அப்படியே வேற லெவல்ல வைரல் ஆயிட்டு அப்படியே அப்படியே ஓட வலிக்கிட்டது. ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஐ மீன் இவ்வளவு நாளா நீங்க ஏங்கிக்கிட்டு இருந்தது அந்த ஒரு விஷயத்துக்கு தானே, வைரல் ஆகணும், நம்மள நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மொமெண்ட் அதை நீங்க ஃபர்ஸ்ட் யார்கிட்ட ஷேர் பண்ணீங்க? நீங்க போயிட்டு ஐ மீன் நான் இந்த மாதிரி நிறைய பேர் என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபர்ஸ்டா எங்க அண்ணா அவர்களுக்கு தான் அனுப்பினேன், பவித்ரன் அண்ணான்னு சொல்லி அவருக்கு தான் ஆ அனுப்பினேன். அவருக்கு அனுப்பினே என்னடா சொல்ற அப்படின்ட்டு வந்து அவரும் பார்த்துட்டு ஆமா இல்ல இது ஓடிட்டு இருக்குன்னு சொல்லி அவன் என் ஃப்ரெண்டுக்கு அப்படி அனுப்பினான். ம் அவங்களும் பார்த்து பயங்கர எக்ஸைட்டட், இது ஓகே வைரல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஓகே. செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. அது ஒரு 54 செகண்ட் அவ்வளவுதான் இருந்துச்சு. நீங்க அதோட ஃபுல் வெர்ஷன் ம். அந்த மாதிரி எதுவும் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா, இன்னும் லிரிக்ஸ்லாம் எழுதி? நம்ம அதுக்கு ட்ரை பண்ணியிருந்தோம், அது ஃபுல்லா பண்ணலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு இப்ப நம்ம இப்ப ஏற்கனவே நான் ஆல்ரெடி 2 ப்ராஜெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ம் அதை ரிலீஸ் பண்ணலாம் இப்படி அந்த மாதிரி ஒரு ஐடியா. நம்ம ஓகே அதையும் பண்ணலாம். ஓகே. இப்போ ப்ரோ, இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்க இதுக்கு முன்னாடி ம். எப்படி நிறைய பண்ணியிருப்பீங்க, பட் இது வந்து செம்ம ரீச் கொடுத்துருச்சு. இந்த ரீச் வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல, நீங்க அதை ம். எப்படி சாட்டிஸ்ஃபை பண்றது அப்படிங்கிற அந்த பொறுப்பு, பயம், அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் இருக்கா உங்களுக்கு? இருக்குண்ணா, நிறைய பேர் வந்து இந்த ஃபுல் வெர்ஷன் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே. அவங்க ஹாப்பிக்காகவே கட்டாயம் நாங்க இந்த ஃபுல் வெர்ஷன் கண்டிப்பா நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அந்த பேலன்ஸ் இருக்க அந்த ரெண்டு ரிலீஸ் பண்ண அப்புறம் இதோட ஃபுல் வெர்ஷன் வரும், மாமா வராண்டாங்கிறது. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. சரி, நீங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த பாட்டை ரிட்டர்ன் கேட்கணும் போல இருக்காது. நீங்க இப்போ பாடி காட்ட முடியுமா லைவ்ல? கண்டிப்பாண்ணா. பாடுங்க. பண்ண பக்கம் பைக்கில போனாலே பொண்ணுங்கள் நிக்குது தன்னாலே, அதில் மஞ்ச சட்டை போட்டுக்கிட்டு மயக்க வந்தாளே, என்ன பார்த்து கொஞ்சம் சிரிச்சாளே, சிக்கில்லாத சுத்த விட்டுட்டாளே, அவ மாவா போட்ட மச்சாங்கார அமைக்க வந்தானே, மாமா தான் பின்னால் வராண்டா, எனக்கு லைசென்ஸ் கூட இல்லடா, மச்சான் பைக்கத்தான் கொஞ்சம் திருப்பிடா, இப்போ 100 ஸ்பீட ஏத்துடா. சூப்பர் ப்ரோ. இப்போ ஐ மீன் நீங்க அந்த எக்ஸ்பிரஷன் தான் அதுல மெயின். நீங்க இப்போ இந்த பாட்டை விட நீங்க அந்த வீடியோல அந்த எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்துட்டு ஏதாவது சொன்னாங்களா? அதுக்கு ஓ, கமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்துச்சு. பேர் வந்து ஆமா, நிறைய பேர் வந்துட்டு நீங்க தலையாட்டுற ஸ்டைல் நல்லா இருக்கு, அது எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு ப்ரோ, நீங்க பாட்டு பாட அப்படியே பண்ணுங்க, நல்லா நல்லா இருக்குன்னு நிறைய மற்ற ஓகே அவங்க என்னோட சுத்தி இருக்கிற பாய்ஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வைப் பண்ணி அவங்க வந்து அந்த பாட்டு போட்டதுமே அவங்க டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆட்டோமேட்டிக்காவே. ஓகே அதுலயே செம்ம வைப் ஆயிடுச்சு. ஓகே. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு இப்படி இருக்கும். நீங்க வைரல் ஆகும்னு தெரியாம நீங்க வந்து ஒரு இடத்துல நீங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு பைக்கை நிறுத்திட்டு கூட்டமா பண்ணிட்டீங்க. இவ்வளவு வைரல் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நாங்க இன்னும் கொஞ்சம் கிராண்டா பண்ணிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? ஐயோ கேமரால பண்ணிருக்கலாமே, வேற மாதிரி ஒரு செட்ல பண்ணிருக்கலாமே, அந்த மாதிரி நினைச்சீங்களா? அப்படி இல்லைன்னா இதே வந்து மக்கள் கொண்டாடுறாங்க, நல்ல செம்மையா ஹாப்பியா கொண்டாடுறாங்க. நம்ம இதுக்கு ஓகே அப்புறமா கொடுக்க வேண்டியது வந்து நாங்க கரெக்டா அவங்களை இன்னும் வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய மாதிரி பெர்ஃபெக்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க அதுக்கு பிறகு நாங்க பண்றதை வந்து பெர்ஃபெக்டா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கோம். ஓகே. இப்போ நார்மலா நிறைய பேர் சொல்ற ரெஸ்பான்ஸ் ஓகே. வேற யாராவது ஐ மீன் அங்க இருக்க ஏதாவது ஒரு ஒரு ஆர்டிஸ்டா இருக்கட்டும், இல்ல வேற யாராவது செலிபிரிட்டியா இருக்கட்டும், பார்த்துட்டு ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணாங்களா, கமெண்ட் பண்ணாங்களா? அவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்கண்ணா, ம் டிக்டாக்லயும் சரி ரீல்ஸ்ல எல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ம் ஆர்டிஸ்ட், நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் மேர் பர்சனலாவே வந்து மெசேஜ் பண்ணி எனக்கு இப்படி நாம பண்ணலாம் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லி நிறைய ம் மெசேஜஸ் வந்திருக்கு. ஓகே மற்றது வந்து எங்கட பொண்ணுல இருக்கிற அண்ணாக்கள் அவை இப்ப அப்படின்னு சொல்லி எங்கட புலம்பெயர் தேச தமிழர்கள் அவையில் ம் எல்லாருமே நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க.
மற்றது ஓகே எங்கட பாய்ஸ் எல்லாம் வந்து பண்ண அந்த சைட்ல போயிட்டு வந்து டிக்டாக் பண்ணி போடும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படி நிறைய நிறைய சப்போர்ட், நிறைய ஓகே வாய்ப்புகள் எல்லாம் வந்து இருக்கு. ஏற்கனவே 2 சாங் பண்ணக்கூடிய மாதிரி எல்லாம் வந்து கிடைச்சிருக்காங்க கூட. ஓகே ஐ மீன் இங்க அங்க ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கால இருக்கவங்க, இங்க ஓகே இருக்கிற மியூசிக் பண்றாங்க. ஓகே. இப்போதைக்கு எதுவும் இந்தியால இருந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் வந்திருக்கா? இல்ல யாராவது அந்த பாட்டை வந்துட்டு ஸ்டோரியில போடுறதோ அந்த மாதிரி யாராவது பெரிய ஆட்கள் போட்டாங்க அப்படின்ற மாதிரி எதுவும் நடந்ததா? இருந்திருக்கலாம், எனக்கு வடிவா தெரியல. நான் நிறைய ஓகே. நீங்க அதான் கேள்வி- இல்ல கண்டிப்பா ஃபியூச்சர்ல நடக்கும். இந்த பாட்டு இன்னும் வைரல் ஆகிறது நிக்கல இல்ல, இன்னும் வியூஸ் போய்கிட்டு தான் இருக்கு. அது அடுத்தடுத்து கண்டிப்பா நடக்கும். இல்ல உங்களுக்குன்னு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும்ல. இப்ப நீங்க என்னதான் இப்போ வந்துட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் பாட்டு பாடினாலும், இல்ல என்னோட அல்டிமேட் ஆம்பிஷன் இதுதான், அல்டிமேட் எய்ம் இதுதான் தான் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு என்ன சின்ன வயசுல இருந்தே வந்து ஆக்டர் ஆகணும்னு உண்மையாவே எனக்கு ஒரு விருப்பம். சின்ன ம் வயசு ஏன்டா நான் ஏபிசிடி என்று சொல்லி ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருக்கேன். லீடா ம் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ம் இப்போ ரீசெண்டா ஒரு 3 months 4 months இருக்கு, நான் ஏபிசின்னு சொல்லி ஒரு ஆல்பம் ஒன்று பண்ணியிருக்கேன். சின்ன ம் வயசுல இருந்தே ஒரு டான்ஸ்ல ஒரு பெரிய ஆள் ஆகணும், ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னா எங்கட சமூக இதுகளால வந்து இப்போ நாங்க மிடில் கிளாஸ் அப்படி இப்படி அதனால எங்கட கஷ்டப்பட்டு வேலை செய்துட்டு இருக்கோம். போன் ம் ஷாப்ல வேலை செய்து கொண்டிருக்கோம். அப்ப அதுல இருந்து இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம், நம்மளே காசு சேர்த்து ஏதாவது ஒன்று செஞ்சு ட்ரை பண்ணி முன்னுக்கு வந்துடலாம் அப்படி என்று சொல்லி தான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம். ஓகே. அந்த பாட்டுக்கு எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு அண்ணா ஒரு ஆள் ப்ரொடியூஸ் பண்ணி உதவி செய்தான் அந்த பாட்டு இப்ப ரிலீஸ் பண்ணிட்டேன். ஏபிசிடி சொல்லி ஒரு ஆல்பம் ஆ ஒன்று நான் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? ஐ மீன் ஃபீல்டுல இவர மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு சொன்னா யாரை சொல்லுவீங்க நீங்க? எனக்கு இன்ஸ்பிரேஷன்டா சின்ன வயசுல இருந்தே அஜித் தல, அஜித் குமார். அவரை மாதிரி. கண்டிப்பா அவர்கிட்ட ஓகே தன்னம்பிக்கை மாதிரி எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருக்கு. அதை ஓகே எடுத்துட்டு முன்னுக்கு வந்து ஓகே. கண்டிப்பா ஆவீங்க ப்ரோ. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங் தான் இன்ட்ரெஸ்டா? ஆக்டிங் ஃபுல்லா ஃபுல்லாவே எனக்கு ஆக்டிங் என்றாலே ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பம். ஓகே ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும், கலைஞன் ஆகணும், ஒரு திறமையான ஒரு நடிகன் ஆகணும்ன்றதான் எனக்கு சின்ன வயசுல இருந்து விருப்பம். ஓகே. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ மீன் நீங்க வந்து இப்போ ஃபோன் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? போன் சப்ளை இருக்கு. ஓகே. எத்தனை வருஷமா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? 4 years 5 years கிட்ட ஆகுதுண்ணே. ஓகே. நீங்க அங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இந்த விஷயங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிதானே? என்னோட பார்ட் டைம்ல ம். கிடைக்கிற டைம் எல்லாமே இதுதான், இதை பற்றிய நோக்கம் சிந்தனை தான். ஓகே. இல்ல அந்த சமயத்துல யாராவது சொல்லுவாங்களா, எதுக்குடா இப்போ நிறைய பேர் கன்ஃபார்ம் கமெண்ட் சொல்லுவாங்கல்ல, எதுக்கு தேவையில்லாத வேலை, நீயே வந்துட்டு ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்க, அதுக்கு டைம் இருக்காது, எதுக்கு இதெல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்களா அவங்கள? நிறைய பேர் சொல்லியிருக்காங்கண்ணா, ம். இதெல்லாம் எங்கடா, இதெல்லாத்தையும் விட்டுட்டு நீ வேலையை பாரு, உழைச்சாத்தான் இதன் இல்லாம அதன் இல்லாம பெரிய வீடு வாங்கலாம் அப்படி இப்படின்னு. அதெல்லாம் எனக்கு இப்ப உண்மையாவே ஆசை இல்லைண்ணா. அதை தாண்டி இந்த கலையால நிறைய பேரை ஹெல்ப் பண்ணணும், அதை விட நானும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், அதால எங்கட சமூகத்தை நாங்க உயர்த்தலாம் என்ற ஒரு நோக்கம் தான் எனக்கு உண்மையாவே. ஓகே. நிறைய கலைஞர்கள் இருக்காங்க, எங்க டேலண்டான ஆட்கள் இங்க எங்களை பொறுத்தவரை எங்க சமூகத்துல இருக்கிறாங்க. ம். நிறைய பேருக்கு தெரியாது அவங்களெல்லாம் முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல என்ன பார்த்து நிறைய பேர் இன்னும் இன்ஸ்பைரேஷன் ஆகணும்னு சொல்லி அதுல இருந்து அப்படியே ஓகே யோசிச்சா அவங்களுக்கு அதுதான் சொல்றேன் எல்லாருக்குமே. ஓகே. இது ஆக்சுவலா ஒரு நல்ல தாட். அதாவது வந்துட்டு நீங்க நீங்க பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது வேற, பட் உங்களை மாதிரி இருக்க நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகி பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறது அது வேற. இது ஆக்சுவலா ஒரு நல்ல தாட். கடைசி வரைக்கும் இந்த தாட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. தென் வீட்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா இந்த விஷயங்களுக்கு? வீட்டு நல்ல சப்போர்ட் அண்ணா, அம்மா அப்பாங்க ஸ்டார்டிங்ல எதிர்ப்பு தான். ஸ்டார்டிங்ல வந்து ம் இதெல்லாம் இல்ல, நீ படி, இதை விட்டுட்டு படி, இதெல்லாம் இங்க இதெல்லாம் உயர்த்தாது உன்னை, நீ படி அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு நான் ஒவ்வொரு டைம் பண்ணி பண்ணி நான் டான்ஸ் எல்லாம் ஆடி வந்து ம் நிறைய பேர் இதுல சோசியல் மீடியால எல்லாம் நிறைய ஷேர் ஆகினோன்னு வந்து எங்கட வீட்டையே எங்கட ஊர்ல இருக்கிறாங்க வந்து சொல்லியிருக்காங்க, இப்படி ம் தம்பி நல்லா டான்ஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி. அப்பா போற வர இடங்கள்ல அப்பாக்கு எல்லாம் சொல்லி அதுல ம். இருந்து அவங்க வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் வலிக்கிட்டாங்க. இல்ல நீ பண்ணு, உனக்கு வர்றத பண்ணு, நாங்க இருக்கோம் கூட அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு ஆர்டிஸ்டா நீங்க ஸ்ரீலங்கால இருந்து ட்ரை பண்றதுக்கும் இந்தியால இருந்து ட்ரை பண்றதுக்கும் வெவ்வேறு. நீங்க வந்துட்டு இப்போ இந்தியால வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? இல்ல அப்படி ஆகணும் இங்க வந்து ட்ரை பண்ணணும்லாம் நினைச்சிருக்கீங்களா? ஓமண்ணா, எனக்கு வந்து நான் இந்த ஜோடி டான்ஸ் அதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்து நிறைய ஆ. அதை பார்த்தே நாம வந்து நம்ம டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்தா நிறையவே இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்கேன். மற்றது இங்க ம் வந்த ஆடிஷன் எல்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். சீத்தமலால வந்த ஆடிஷன், மற்ற வந்து ஜோடி நம்பர் ஒன்னு சொல்லி ஒரு ஷோ எல்லாம் இங்க வந்து பண்ணினவங்க சீத்தமிழ்ல இருந்து. நான் ஓ. அதுல எல்லாம் பேக்ரவுண்ட் டான்ஸ் ஆடி இருக்கேன். நான் சின்ன பேக்ரவுண்ட் டான்ஸ் ஆடி இருக்கேன். இங்க வேற இல்ல, இங்க ஸ்ரீலங்காக்கு வந்தவங்க. அப்ப ஓகே நான் ஓகே. ஆடிஷன்ல அட்டன் பண்ணியிருக்கேன் சீத்தமிழால இப்ப வந்தவங்க. ம் பிறகு வந்து இங்க
ஜோடி நம்பர் ஒன்னு சொல்லி ஒரு ஷோ ஒன்று இங்க செஞ்சாங்க. அதுல எல்லாம் நான் பேக்ரவுண்ட் டான்ஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. எத்தனை ஆடிஷன்ஸ் இந்த மாதிரி நீங்க அட்டன் பண்ணிருப்பீங்க? ஸ்ரீலங்கா இங்க இருக்கிற இதுலயே நான் நிறைய மற்றது இந்தியால இருந்து வந்த பிலிம் அப்படி இப்படி அது எல்லாத்துக்குமே நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். நிறைய ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். அதுல இந்த சீதா பிள்ளையார் வந்து எனக்கு சான்ஸ் கிடைச்சது டான்ஸ் ஆடுறதுக்கு. அப்ப பேக்ரவுண்ட் டான்ஸ் நம்ம ஆடிடலாம் அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடினேன். ஐ மீன் இந்தியால இருக்க மூவிஸுக்கும் ஸ்ரீலங்கால வந்து ஆடிஷன் பண்ணுவாங்களா? இங்க வந்து அந்த ஒரு சின்ன ரோல் அப்படி இப்படி செய்யணும்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. நம்ம அதுக்கெல்லாம் போயிருக்கோம். உங்ககிட்ட பேசினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. இன்னும் அடுத்தடுத்த லெவல்ல நீங்க போவீங்க, நிறைய சக்சஸ் பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. ஓகே, தேங்க்யூ so much. சினியுலகத்துக்கு நன்றி அண்ணா. எல்லாருக்குமே நன்றி. மக்கள் அனைவருக்குமே நன்றி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்பகலா வெப் சீரிஸ் மே 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.